மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 17ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் டிவொன்னா ஆர் அலிசன், புளோரிடா, USA. தலைப்பு: நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 33ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அண்மையில் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் இயேசு சதுசேயர்களுக்கு பதில் அளிக்கையில் யாத்ராகமம் 3:6 பதிலாகச் சொல்வதை வாசித்தேன். அதிலே ஆபிரகாம் ஆபிரகாமாகவும், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5 யாக்கோபு இஸ்ரேலாகவும், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28 மாற்றப்பட்டிருப்பதை கவனித்தேன். ஈசாக்கின் பெயர் மாற்றப்படவில்லை. இவர்களை விட வேறு சிலருக்கும் கடவுள் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் பெயர்களை மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பும் ஏற்றுக்கொண்ட பின்பும் ஏற்பட்ட மாற்றங்களை நினைத்து பார்த்ததுண்டா? இன்றைய நாளை பற்றி கிருபையாகவும் நாளைய நாளை பற்றி விசுவாசத்துடனும் நினைப்போம். ஆனால் நேற்றைய நாளை பற்றி சில சமயங்களில் மனஸ்தாபப்படுகிறோம். நாம் திரும்பி பார்த்தால் எமது பிழைகளும் தோல்விகளும் தான் தெரியும். அந்த மனவேதனை தான் யாக்கோபுவை தேவதூதனுடன் போராடவும் பெயர் மாற்றப்படவும் வைத்தது. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி 28ஆம் வசனம் வரை. ஆனாலும் பெயரை மாற்றிய பின்பும் எரிகின்ற முட்செடியிலிருந்து கடவுள் மோசேயுடன் பேசிய நேரத்தில் யாக்கோபு என்ற பெயரையே உபயோகித்தார். அதைத்தான் இயேசு குறிப்பிட்டார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 6ஆம் வசனம் வரை 13 தொடக்கம் 16 வாசியுங்கள். அதாவது, நான் புதியதற்கு மட்டுமல்ல பழையதற்கும் நானே கடவுள் என்று சொல்வது போல இருக்கிறது. எமது கடவுள் 3 காலங்களுக்கும் கடவுளாயிருப்பதற்கு நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். ஜெபம். அன்பான ஆண்டவரே, நேற்றும் இன்றும் நாளையும் நீங்கள் கடவுளாக கிருபை தருவதற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுளின் அன்பிற்கு எல்லையே இல்லை. கடவுளுடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.